சாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் பிள்ளை பூரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதே எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே மிக்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 38. பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் கவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை சுவள பொருது துடிடை சாய்க்கும் துணை முளையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. உலகத்துல மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் மலை போல இருக்கு. கடலின் அலை போல ஆசைக்கோர் அளவில்லை. ஒரு ஆசை இன்னொரு ஆசைன்னு சொல்லி இதற்கு எல்லையே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. வீடு வாங்கினா கார் வாங்கணும், கார் வாங்கினா ப்ரமோஷன் வேணும், ப்ரமோஷன் வந்தா அடுத்தது எப்படி நம்மால நெய்யை ஊற்றி நெருப்பை அணைக்க முடியாதோ அதே போல ஆசையையும் அதை தனித்து அணைக்க முடியாது. ஆனா ஆசைப்படுறதுனால தவறுன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஆசைப்படுறதுனால தவறு இல்லை. பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்ற தர்மா விருத்தோ பூத்தேஷு காமோசி பரதர்ஷப. தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது தர்மமான ஆசை. எந்த ஆசையினால நமக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை நடக்குமோ, எந்த ஒரு தீமையும் விளையாது இருக்குமோ அந்த ஆசை தர்மமான ஆசை. தர்மத்துக்கு புறம்பாக இல்லாத ஆசை. நம்முடைய வெற்றியினால மற்றவங்க யாரையும் நம்ம காயப்படுத்துறோம் அப்படின்னா இது நல்லதில்லை. அம்பாள் தான் இச்சா சக்தி ஸ்வரூபிணியா இருக்கா. அதனால நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ ஆசைகள் இருக்கு, அதனை நிறைவேற்ற வேண்டியதா இருக்கு. அதற்காக யார்கிட்டமோ நம்ம போய் கையேந்துறோம், யார்கிட்டயோ பணிஞ்சு நடக்க வேண்டியதா இருக்கு. ப்ரமோஷன் வேணுமா மேனேஜர் கிட்ட பணிஞ்சு நடக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு அனுகூலமாக விஷயங்கள் அமையணும், ஒரு டீல் பிசினஸ்ல ஒரு டீல் சரி பண்ணணும்னா எத்தனையோ பேர்கிட்ட எப்படி பேசணுங்கிற டாக்டிக் தெரிய வேண்டியதா இருக்கு. ஆனா அபிராமி பட்டர் சொல்றார், இதெல்லாம் வேஸ்ட்பா. உலகத்துல உன்னுடைய சின்ன ரொம்ப அல்பமான விஷயங்கள் இதெல்லாம் தான் ஃபைனல், இதுதான் முடிவான முடிவு அப்படின்னு நம்ம எத்தனையோ விஷயத்துக்கு பின்னாடி போறோம் இல்லையா, இதெல்லாம் வேஸ்ட். ஆனா எவருடைய அடிகளை நீ பணிந்தால் உலகத்தை நீ கேட்காமலே நீ மனசுல ஒரு லைட்டா ஒரு எண்ணம் வந்தா கூட போதும், எவளுடைய கடை கண் பார்வையினால் அத்தனை சாத்தியமாகுமோ. நீ நினைக்கிறதுக்கு மேலாக, நீ விரும்புவதற்கு மேலாக நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு பிளெஸிங்ஸ் வேணும், உனக்கு அருள் வேணும், பொருட்செல்வம் வேணும் அப்படின்னு சொன்னா, பதவி வேணும், புகழ் வேணும்னு சொன்னா அதை தரக்கூடிய ஒரே ஒரு சக்தி அன்னை அபிராமி. அவளை பணிமின், அவளை நீ பணி. அவளை பணிந்தால் கிடைக்காத விஷயமே கிடையாது. என்ன சொல்றாரு, அமராவதி ஆளுகைக்கே. அமராவதி பட்டணம்ங்கிறது என்னது, தேவேந்திரனுடைய கேபிட்டல் சிட்டி. எந்த ஒரு கேபிட்டல் சிட்டியும் பார்த்தோம்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கும், எல்லாம் இருக்கும், ரோடு நகரம் வசதி வீடு வாய்ப்பு எல்லாம் இருக்கும், சூப்பரா பில்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், வேலை வாய்ப்பு இருக்கும், வாட்டர் சப்ளை எல்லாம் சரியா வரும், ஒன்னும் பிரச்சனையே இருக்காது. தேவேந்திரனுடைய கேபிட்டல் சிட்டினா எப்படி இருக்கும், அது இங்கேயே போகம் எவ்வளவு ஹையஸ்டா இருக்கு, தேவலோகத்துல எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும். அந்த அமராவதி பட்டணமே உன்னுடைய ஆளுகைக்கு வரும். யார பணிஞ்ச, அபிராமி அன்னையை பணிவின் கண்டீர். கண்டீர்னா நிதர்சனமான உண்மை, நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது முக்தியையே அளிப்பாள், இதெல்லாம் தரமாட்டாளா அப்படின்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட அபிராமி அன்னை அப்படிங்கறத பாக்கி 3 வரியில. பவள கொடியில் பழுத்த செவ்வாயும். பவள கொடியில கடலுக்கு அடியில இருக்கக்கூடியது பவளம்ங்கிற ஒரு விஷயம் இல்லையா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இந்த பவள கொடியில புதிதாக பழுத்த பவளம் இருக்கு. அந்த பவளம் செக்கச்சவேல்னு இருக்கும். பவள பாறைகள் அப்படின்னா சொல்றோம், அந்த பவள கொடி எல்லாம் அப்படியே சேர்ந்து பாறையா மாறும். அந்த அதுல பழுத்த அந்த பவளம், பவள கொடியில் பழுத்த பழம் போன்ற
சிவந்த வாயினை உடையவள். செவ்வாயும் அம்பாளுடைய உதடுகள் வந்து செக்கச்செவேல்னு இருக்கு. நம்ம இதை லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் பார்த்திருக்கோம். நாம 24 நவ வித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. இந்த பவளமும் புதிதாக பழுத்த பவளமும் அதுவும் சிவப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிம்பஸ்ரீ அப்படின்னா பிம்பப்பழம் வந்து கோவைப்பழம். இந்த கோவைப்பழம் உள்ள எவ்வளவு செக்கச்செவேல் இருக்கும். அது ரெண்டுத்தையும் தோற்கடிக்கக்கூடிய அழகான சிவந்த வாயினை உடையவள் அம்பாள். அடுத்தது பனி ஒருவல் தவள திருநகையும். அம்பாள் புன்னகைக்கிறாள். சிவபெருமானை பார்த்து புன்னகைக்கிறாள். அவளுடைய உதடுகளே அவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கு நடுவுல தவள திருநகை. தவளன வெண்மையான, அதாவது முத்துக்களை போன்ற வெண்முத்துக்களை போன்ற பற்கள். அது வெளியில தெரியும்படியா, கொஞ்சமா தெரியும்படியா தெய்வீகமான திருநா மிக அழகு பொருந்திய புன்னகை பூத்திருக்கிறாள். பனி ஒருவல் குளிர்ந்த புன்முறுவல், ரொம்ப குளிர்ச்சி பொருந்தியதா, மென்மையானதா, ரொம்ப வசீகரத்தன்மை உடையதா இருக்கு அந்த புன்னகை. உலகத்துல யாருடைய புன்னகையும் ஒப்பிட்டு கூற முடியாது அம்பாளின் புன்னகைக்கு முன்னால். இது ரெண்டு விஷயமே போதும் சிவபெருமான தோக்கடிக்கிறதுக்கு. இந்த புன்முறுவலை வச்சுதான் காமேஸ்வரரின் மனதை மூழ்கச் செய்தாள் அம்பாள். இந்த நாமா மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. காமேஸ்வரரின் மனதை அவருடைய மந்த ஸ்மிதம், மிக அழகான மிருதுவான புன்சிரிப்பினால், மென்மையான புன்சிரிப்பினால், ஒளி வீசக்கூடிய புன்சிரிப்பினால் மஜ்ஜத்து மூழ்கடித்தாள் அம்பாள். ஏற்பட்ட அம்பாள் எங்கள் சங்கரனை, உங்களின் தலைவனாகிய சிவபெருமானை என்ன பண்ணா, தோற்கடித்தாள். துவள பொழுது, துவளனா அதாவது துவண்டு போகும்படி, சமைந்து போகும்படி. அதாவது என்னன்னா, சிவபெருமான் மிகுந்த வீரமுடையவர். எத்தனையோ போர்கள்ல அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய வீர பிரதாபங்கள்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம். நிறைய அஷ்ட வீர சாலங்கள் எல்லாம் சொல்றோம். ஆனா சிவபெருமானை விரும்பி தோற்று போகக்கூடிய ஒரு போர்க்களம் எது தெரியுமா? அம்பாளின் இடத்தில் தான் அவர் விரும்பி தோற்று போவார். மீண்டும் மீண்டும் தோற்று போவார். ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா தோற்று போவார். தோற்று போய் மிகுந்த ஆனந்தம் அடைவார். அப்படின்னா யாருக்கு முன்னாடினா என்னுடைய மனைவியாகிய காமேஸ்வரியிடம் அவர் தோற்று போவார். உங்கள் சங்கரனை துவண்டு போகும்படி பொருது போரிட்டு துவண்டு போக செய்தார். எப்படின்னு கேட்டா, துடி இடை சாய்க்கும் துணை உடையாள். அம்பாளுடைய இடை இப்படி இருக்கு, துடி இடை. அதாவது துடினா உடுக்கை. உடுக்கைக்கு ரெண்டு பக்கமும் அகலமா இருக்கும், நடுவுல வந்து ரொம்ப குறுகியதா இருக்கும். பேர்பட்ட குறுகிய இடையை உடையவள் அம்பாள். அது சாஞ்சு போற மாதிரி சாய்க்கும் துணை உடையாள். ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கக்கூடிய இரண்டு ஸ்தலங்கள். அந்த ஸ்தலங்களின் பாரத்தினால் அந்த துடி இடை அப்படி துவண்டு போறதான், ஒரு சைடு சாஞ்சு போறது. அங்கேயே ஒரு இன்டர்னல் வார் நடக்குது. அம்பாளுடைய ஸ்தலங்களுக்கும் இடுப்புக்கும் ஒரு வார் நடந்தது. வெளியில இதெல்லாம் சேர்ந்து காமேஸ்வரனோட வார் பண்றது. அதாவது ஒரு இல்லறத்துல கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், யாருக்கு முன்னாடி ஈகோலாம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மிக அந்யோன்யமாக சொல் பொருளாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத சிவபெருமானும் அன்னையும் நமக்கு இவ்வளவு அழகா சொல்லித்தராங்க. துடி இடை சாய்க்கும் துணை உடையாள். அம்பாளுடைய ஸ்தலங்களின் பாரத்தை தாங்காமல் இந்த துடி இடை சாய்ந்து போகுது. அதை பார்த்து அந்த ஸ்தலங்களை கண்டு சிவபெருமான் போரில் தோற்று போகிறார், விரும்பி தோற்று போகிறார். அம்பாளுடைய ஸ்தலங்கள் வந்து ஒன்று ஞானத்தை குறிக்கிறது, இன்னொன்று கருணையின் வெளிப்பாடாக இருக்கு. நமக்கு பக்தியை வரப்பண்றது. நமக்கு பக்தனுக்கு பக்தியையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது அம்பாளின் இரு ஸ்தலங்கள். அந்த நம்ம இன்னொரு நாமம் பார்த்திருக்கோம், காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபனஸ்தனி. சிவபெருமான் என்ன பண்ணார்? சும்மா இல்லை, அவர் வந்து தன்னுடைய பிரேமைங்கிற ரத்னத்தை அம்பாளுக்கு கொடுத்தார். அம்பாள் என்ன பண்ணா, ஒரு விஷயம் கொடுக்குறியா நீ, நான் உனக்கு 2 விஷயமா தரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய இரு ஸ்தலங்களையும் அவருக்கு பிரதிபனமாக, இதற்கு திரும்பி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட், அப்படி அம்பாள் தன்னுடைய இரு ஸ்தலங்களையும் கொடுத்தாள்.
அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். துடியிடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பணிமீன் கல்வி. அம்பாளுடைய உதடுகள் எப்படி இருக்கு? பவள கொடியில பழுத்த பவளம் போன்று இருக்கு, சிவந்ததா இருக்கு. அதுக்கு மேல் உதடும் கீழ் உதடும் செவேல் இருக்கு. இதுக்குள்ளார சிறு பற்கள், தவள திருநகை தெரியறது, பல்வரிசைகள் தெரியறது. குளிர்ந்த புன்முறுவலை வீசிக் கொண்டிருக்கிறது அந்த உதடுகள். அப்புறம் அவள் தன்னுடைய துணையாக சிவபெருமானை கொண்டுள்ளாள். சிவபெருமானை போரிட்டு வென்று விடுகிறாள். எப்பேற்பட்ட போரை? தன்னுடைய சனங்களை காட்டி, தன்னுடைய புன்முறுவல் போதும், அதுக்கே ராமேஸ்வரர் விழுந்துட்டார், அதுக்கே மூழ்கி போயிட்டார். கம்ப்ளீட் சரண்டர்னா என்ன பண்றா? தன்னுடைய துடி இடையை, துடி போன்ற குறுகலான இடையை சாய்க்கக்கூடிய துணை முளையாள், ஒன்று கொண்டு துணையாக இருக்கக்கூடிய இரண்டு ஸ்தனங்களை கொண்டு சிவபெருமானை தோற்கடிக்கக்கூடிய அன்னை அபிராமி. ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா. அம்பாளுடைய ஸ்தனங்களின் பாரத்தினால அந்த துடி இடை பட்டபந்த வலித்ரயா. அம்பாளுடைய வயிற்றுல 3 கோடுகள் தெரியுது. அந்த ஸ்தனங்களின் பாரத்தினால இடுப்பு இப்படி ஒடிஞ்சது போல இருக்கு. அது ஒடிஞ்சிருமோ, கொடி இடை ஒடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அதுல 3 கோடு இருக்கு. அதோடைய பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக 3 கோடுகள் தெரிகிறது அம்பாளின் வயிற்றில். பட்டபந்த வலித்ரயா 3 கோடுகள் இருக்கு. துடி இடை தாய்க்கும் துணை முளையால் அவளை பணிமின். நம்ம அவளை பணிந்தோம்னு சொன்னா தர்சனமான உண்மை இது. உங்களுக்கு அமராவதி பட்டணமே உங்களுடைய ஆளுகைக்கு கேட்கக்கூடிய அத்தனை பொருள், பதவி, செல்வம், வீடு, என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அது அத்தனையும், குழந்தை செல்வம் அத்தனையும் அவள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாள். அவளிடம் பணிந்து அவளை வழிபடுங்கள், அவளை தியானியுங்கள் அப்படின்னு பாடுறாரு அபிராமி பட்டர். பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவள பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.